எங்கள் அம்மா மாலை ஸ்டேஷனில் மேலே போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாங்க. யார் மேல? என் மேலே. எதுக்காக? இந்த குடிச்சிட்டு வந்து என்னை வந்து இப்படி பேசுகிறான் வைக்கிறான் அடி. அவர் எனக்கு ஃபோன் அடித்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இருக்கு, நான் விளையாட்டுக்கு சொல்ல எங்கே இருக்க, கடைக்கு வா ஒரு நிமிஷம்ன்றாரு. பெட்டிஷன் எடுத்து என் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. அதை வாமிட் எடுத்தது அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு அதை திரட்டுனு அப்படியே வச்சு பிடிச்சிருக்கேன். அந்த 150 ரூபாய்க்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? 12 மணி நேரம் 400 ரூபா நீ சம்பாதிக்கிற. 12 அது 1/2 நாள் சம்பளம் இந்த அசால்ட்டை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. தெரியாமல் போய் விழுந்துட்டேனே. அந்த விழுந்ததுலேருந்து எந்திரிச்ச வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கே தெரியுது ஒரு சில நேரத்தில். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம், இந்த இடத்துல இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்னென்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கள வந்து திருத்தி ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு குடும்பம் நடத்த தெரியாமல், சமுதாயத்தில் நல்லா வாழ தெரியாமல், குடியே எனக்கு கதி அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக அதிலே அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இடம் பொருத்தமானது. இங்கே வந்து 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. குடிக்கிற நபர்களுடைய சம்மதம் கூட நமக்கு தேவையில்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க மனைவி இல்லை அப்படின்னா அவங்க தாயார், இந்த மாதிரி இவங்களுடைய சம்மதத்தோடு நம்ம அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம முழுமையாக குணப்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு 3 மாத காலம் ஆகும். இந்த 3 மாத காலத்தில் வந்து யாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்து அவரை கவனித்து பார்த்துக்கணுன்ற அவசியமும் இல்லை. நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். சைக்கால் டாக்டர், ஜென்ரல் டாக்டர், அது போக வந்து நர்ஸ் ஸ்பெஷாலிட்டினா இருக்குது. அவங்களுக்கு வந்து யோகா, தியானம், அது போக வந்து நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது போக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக மருத்துவம், கவுன்சிலிங். அவங்க பிளட்டில் வந்து ஆல்கஹால் வந்து நிறைய நாள் சாப்பிட்டதுனால ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து உடல் ரீதியாக அவங்கள தயார்படுத்திடுவோம். அப்போ தான் அவங்களுக்கு குடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்தால் கூட அவங்க அந்த உடல் தூண்டாமல் இருந்து குடியில்லாத ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும். இது போக தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக அவங்களுக்கு நாங்கள் வந்து முழுமையாக வந்து கொடுத்துருவோம். அதில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியே போய் நல்ல குடி இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம மையத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இந்த நபர் ஒருத்தவரை நம்ம மீட் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. ஓகே. இப்போ எதனால் இந்த மையத்தில் சேர்ந்துருக்கீங்க? குடி கஞ்சா இருந்ததுனால இந்த மையத்தில் வந்து சேர்ந்துருக்கேண்ணே. யார் சேர்த்து விட்டது உங்களை? எங்கள் மாமா சேர்த்து விட்டாங்கண்ணே. அம்மா இங்கே சேர்த்து விட்டாரு? ஆமாண்ணே. உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? அம்மா மட்டும்தானே. அப்பா கிடையாதுண்ணே. அப்பா இறந்துட்டாங்களா? அப்பா இறந்துட்டாங்கண்ணே. சரி சரி சரி. வேறு யார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலைண்ணே. இன்னும் கல்யாணம் ஆகலை. வயசு என்ன ஆகுது? 28 ஆகுதுண்ணே. 28 வயசில் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை வயசில் குடிக்க ஆரம்பிச்சிங்க? அதான் 19 வயசில் குடிக்க ஆரம்பிச்சேன். 19 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? 19 வயசில் குடி கஞ்சா சேர்க்க சரியில்லாமல் பழகி ஒரு கட்டத்தில் விட்டு விலகி வந்தேன். ஒரு கட்டத்தில் அது முடியாமல் ரொம்ப அதுக்கு அடிமையாகி குடிக்க முடியாமல் இருக்க முடியல. குடிச்சிட்டு வர்றப்ப அமைதியாக இருக்கிறப்ப வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள், வீட்டில் வந்து பல வேதனையை தான் கொடுத்துருக்கேன். நானும் அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு பல வேதனைகளை கொடுத்துருக்கேன். வீட்டில் எவ்வளோ பொறுத்து பார்த்தாங்க. எத்தனையோ தடவை சொல்லி விட்டு துரத்தி விட்டு பார்த்தாங்க. சரி சரி. துரத்தி விட்டு ஒரு மாதம் ரோட்டில் அந்த மாதிரி ரோட்டில் ஐயா வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி இருந்தேன். தூக்கத்துக்காண்டி வெளியூர் போயிட்டு வந்து தூக்கத்துக்காக ரோட்டில் வீட்டில் இருக்க முடியாமல் தூக்கத்துக்காக பஸ்ஸில் திருச்சி இந்த மாதிரி போயிட்டு வந்து காலைல பஸ்ஸு வர டைம் இருக்கும், பஸ்ஸு வரணும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இருந்திருக்கேன். அப்புறம் ஓரளவுக்கு வீட்டில் சேர்த்துக்கிட்டு ரூம் எடுத்து தங்க வேண்டியதானே? வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தூங்க வேண்டியதானே? யார் வீட்டுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை சொந்தக்காரங்க சோறு போட்டாக்கே அவனுக்கு ஃபோனு தெரிஞ்சு அவனுக்கு நீ சாப்பாடு போட்ட. யாரு? எங்கள் மாமா கேட்டாங்க. இந்த மாதிரி அவனுக்கு திறந்தணும்னு சொல்லி தான் அவனை அனுப்பிச்சி விட்ருக்கேன். நம்ம இருக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் அவன் தெரிகிறான், அப்படி பண்ணிட்டு தெரிகிறான். நான் என்ன பண்ணாலும் உனக்கு வெளியே சொல்ல அவங்க அசிங்கம். தான் மருமையை வந்து இப்படி இருக்காங்க, சொந்தத்துக்குள்ளே சொன்னாலும் அசிங்கமாக பேருன்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பை உணரணும்னு சொல்லிட்டு தான் அவனை அனுப்பிச்சிருக்கு. ஒரு 2-3 தாட்டி இந்த மாதிரி எங்கள் அம்மா கோச்சிட்டு போயிருக்காங்க. எங்கள் மாமா பேசி இந்த மாதிரி கடைசியில் வீட்டில் வச்சு அட்வைஸ் பண்ணி இருக்க வச்சாரு. ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப முத்தி போகவும் இந்த மையத்தில் வந்து சேர்த்தாங்க.
இப்போ 19 வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? 19 வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். 11 வருஷம் ஆச்சா? 11 வருஷம் ஆச்சுன்னு. 9 வருஷம் ஆச்சா? 9 வருஷம் ஆச்சுன்னு. 9 வருஷமா குடிக்கிறீங்க? 9 வருஷமா குடிக்கிறேன்னு. ஓ, இந்த குடியினால என்ன உங்களுக்கு கிடைக்குது? இப்போ ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்டா இனிப்பா இருக்கு. ஆமாண்ணே. ஒரு நல்ல ஒரு நாக்குக்கு டேஸ்டா இருக்கு. இந்த குடி வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதில் அது வந்து குடி வந்து கவலையை மறக்கிற இதுக்குன்னு சமூகத்தில் ஒதுக்கிட்டாங்க. சொந்த பந்தம் ஒதுக்கிடுச்சு. சமூகம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குது. ஏதாவது நம்மளுக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிக்குவோமோ. குடித்தோம்னா போதையில் இருந்தோம்னா ஒன்றுமே தெரியாது. அதான் மயக்க நிலையில் இருக்கிறப்ப பேசாமல் நம்மளால தூங்கிடுவோம். கவலை எதுக்கு வருது? எதுக்கு சொந்தத்தில் ஒதுக்குறாங்க? இந்த மாதிரி குடி இதனால தான் குடியிருந்தனால தான் சொந்தத்தில் ஒதுக்குறாங்க. அதனால தான் அப்போ குடியை விட்டுட்டோம்னா சொந்தத்தில் ஏற்றுக்குவாங்கல்ல. ஆமாண்ணே. அப்புறம் எதுக்கு திரும்ப குடிக்கணும்? நம்ம இப்போ 9 வருஷமாக குடிச்சிருக்கோம். அது வந்துட்டு அதாவது ஒரு விட முடியலண்ணே. ஒரு கட்டத்தில் வந்துட்டு விட்டு இருந்தேன், ஒரு கட்டத்தில் விட முடியல. ஓ, பல ப்ரெஷர்கள், பல மைண்ட் அப்செட்டு, பழகின பழக்கத்தை விடன்னு நினைச்சா கூட முடியல. அதை அப்படியே ஒரு டிப்ரெஷனாக இருக்கா. ஃபஸ்ட்டு டிப்ரெஷனாக இருந்தால் எங்கேயா வெளியே வண்டி எடுத்துகிட்டு போவேன். இப்போ டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா கையில் காசு இருக்கா, ஒரு கோட்டரை போட்டு வந்தோமா, பேசாமல் ஆட்டு வந்து உட்காந்தோமா அப்படின்னு தான் தோணுது. கொடைக்கானல் அப்படி தெரிஞ்சு வந்துட்டு டூர் போவோம், அப்படி போகுன்ற பசங்களாக இருக்கிறப்ப ஒரு மனசரியில் ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னா ரைட்டு இப்போ குடித்தா போய் குடிப்போம், வேலையை முடிச்சுட்டு போய் குடிக்கிறது, குடிச்சு பேசாமல் போய் படுத்துறது. ஆனால் நைட்டு வந்து அளவாக குடித்தோம்னா தெரியும். அளவுக்கு மீறி குடித்தோம்னா வீட்டில் பிரச்சனை ஆகும், சண்டை நடக்கிற என்ன நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாது. காலைல எந்திரிச்ச பிறகு யோசிச்சு பார்ப்பேன், எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம். அங்கே குடித்தது யாவும் இருக்கும், பாரில் இருந்து பேசின வச்சது, வீட்டுக்கு வந்தவரையும் யாவும் இருக்கும், தடு மாதிரி படியேறி வீட்டுக்கு வர வரையெல்லாம் யாவும் இருக்கும். ஆனால் வீட்டில் இருந்து என்ன பண்ணோம், சாப்பிட்டோமா கேட்கவும் முடியாது. நைட்டு நான் சாப்பிட்டேனா வச்சேனான்னு கூட கேட்க முடியாது. சாப்பிட்டது உனக்கு அப்போ ருசா கேட்பாங்க, சாப்பிட்ட ஏன்ப்பா உனக்கு தெரியாது பாப்பா, நீ எதுவும் பண்ணிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு அவமானமாக இருக்கும். அவங்க அதை கேட்டு நம்மளே எதுக்கு காட்டிக்கணும். அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தெரியாது. நம்ம வந்தோம், கதவை திறந்துருந்துச்சு, பேசாமல் உள்ளே போய் படுத்துட்டோம், எந்த ரகலையும் பண்ணலை அப்படின்னு தான் தோணும். ஆனால் காலைல எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி இப்படி பண்ணுற வைக்கிற. கடைசி கட்ட காலத்தில் ஒரு தாயே என்னை ஒதுக்குற அளவுக்கு வெறுக்கிற ஸ்டேஷன்ல வீட்டில் யாருமே போனது கிடையாது. சரி, எங்கள் அம்மா மகளிர் ஸ்டேஷன்ல மேலே போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க. யார் மேலே? என் மேலே. எதுக்காக? இந்த குடிச்சிட்டு வந்து என்னை வந்து இப்படி பேசுகிறான், வைக்கிறான், அடிக்கிறான், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் கையை வாங்க வரான், கழுத்தை பிடிக்கிறான், அடிக்கிறான், வைக்கிறான். எங்கள் அண்ணன் தம்பி வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, யார் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எவனாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், போதையில் அப்படி இப்படி பேசுறது, நான் தான் பெரியவன்ற மாதிரி பேசி சண்டை போட்டேன். அதனால தான் அந்த மையத்தில் வந்து கடைசியாக வந்து சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க. ஸ்டேஷன் அளவு போய் தெரிஞ்சவர் வச்சு பேசி அவர் ஒரு தடவை. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அம்மாவே, மாமா மூலியமா. தாயே கம்ப்ளைண்ட். இது 5-6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மையத்துக்கு வரக்கு முதல் நாள் தான் எங்கள் மாமா சொல்கிறாரு, உங்கள் அம்மா 5 மாதத்துக்கு முன்னாடியே என் பிள்ளை வேணாம், எனக்கு என் பிள்ளை நடவடிக்கை சரியில்லை, என் பிள்ளை கண்டிதான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, சரி சொந்தத்தை இழந்துட்டேன், பேசுகிறே வைக்கிறேன், ஆனால் முன்ன மாதிரி கிடையாது, ஏதோ ஒரு பாசம் இருக்குது அப்படின்றது நிலைமையில பேசுகிற வைக்கிறோன்றது நிலைமையில இருக்கேன். முன்னே இருந்த சொந்த பந்தம் இவனை கண்டி எல்லாத்தையும் இழந்துட்டேன், பாரு அசிங்கத்தை, என் பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்துறான், அசிங்கப்படுறானேன்னு சொல்லிட்டு பிள்ளையே வெறுத்துட்டுச்சு, எனக்கு பிள்ளையே வேணான்னு சொல்லுச்சு. எங்கள் வீட்டில் 2 தங்கச்சி இருக்குது, 2 சித்திக்கு 2வது சித்திக்கு மூளை வளர்ச்சியில் பிள்ளை ஒன்று, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நடு சித்திக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இவன் தான் பெரிய பையன், 2 தங்கச்சிக்கு கரை சேர்க்கணும், விடுமா, போக்கில் சரி பண்ணிடலாம், சரியாக வந்துடுவான், கொஞ்ச நாளுக்கு பொறுத்துரு, கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம், காலில் விழுவா குறையா கூட என்கிட்ட கெஞ்சிருக்காங்க, உன் காலை கூட பிடிக்கிறேன், தயவு செய்து. சித்தி வந்தப்பெல்லாம் சத்தம் போடுவேணும்ன்ட்டு குடிச்சிட்டு வந்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் முடியாத பையன் வந்து முடியாமல் அப்போ கண்ணாசு வந்து படுத்திருப்பான். நான் வந்துட்டு கத்த வைக்கவும் பயந்துட்டு வந்துட்டு
வெளியே இழுத்துட்டு போய் என்னை வெளியே இழுத்துட்டு போயிடுவேன் ஏதாவது சொன்னான். வேணவே வேணாம், எனக்கு பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமா பேசி இந்த மாதிரி இந்த மையத்தில் சேர்த்து விட்ருக்காங்க, இனியே ஒழுங்காக போய் திருந்தி ஸ்டேஷனில் எழுதியே கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க, மாலிக் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து பெட்டிஷன் போட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளன்றதால தெரிஞ்சவர் மூலியமா அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் நான் யானைக்குள்ளால் இருக்கிற ஒரு டிக்கெட் வச்சுருக்கிறவர் எங்கள் மாமா ஒரு ரிலேஷன், அவர் எனக்கு ஃபோன் அடித்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இருக்குது, நான் விளையாட்டுக்கு சொல்ல எங்கே இருக்க, கடைக்கு வா ஒரு நிமிஷம்ன்றாரு. பெட்டிஷன் எடுத்து என் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. தற்கொலை முயற்சி, என் மையன் வந்து என்னை கொல்ல பார்க்குறான், தற்கொலை முயற்சி பண்ணுறான், தற்கொலை முயற்சி, இதுக்கு வந்து தம்பி தண்டனை வந்துட்டு ஆயுள் தண்டனை, வக்கீல்கிட்டலாம் பேசிட்டேன், எங்கள் அத்தை பையன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. சரி, ஒரு பெத்த தாய் வெறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? இந்த குடி தானே. குடிதான். என்ன பண்ணீங்க? குடிச்சிட்டு வந்து அடிக்கிற எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க. வார்த்தைகள் வந்து அவங்க ஒரு போதையில் இருக்கிறப்ப அவங்க ஒன்று சொல்கிறது, என் போதை மனநிலைமையில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவங்கள போய் அடிக்கிற வைக்கிறது, சத்தம் போடுறது, திட்டுறது எல்லாம் தப்பு. தப்பு தானே? தப்பு தான். ஆனால் காலைல எழுந்திரிச்சு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப குடிக்க போயிருக்கீங்க? திருப்பிலாம் குடிச்சிருக்கேன். திரும்ப அதே பிரச்சனை. அதே பிரச்சனை. ஒரு சில காலகட்டம், அதாவது ஒரு சில நேரம் தான் அப்படி நடக்கும். டெய்லி இந்த மாதிரி நடக்காது, எப்போயா தான் குடிப்பேன். என்னைக்கா குடிச்சிட்டு விசேஷத்தை குடிச்சிட்டதுன்னா இந்த மாதிரி இப்படி வந்தேன்னா அப்போ வந்து சண்டை நடக்கும். அதிகமான குடிப்பழக்கம் உங்களுக்கு இருக்கதா சொன்னாங்களே, உண்மையா? உண்மைதானே, அதில் மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லைண்ணே. வேறு என்னென்ன பழக்கம் இருக்குங்க? கஞ்சா அடித்தானே. சரி சரி சரி. இதனால் உங்களுக்கு என்ன, போதையில் என்ன கிடைக்கிது? என்ன அதான் கஞ்சா அடித்தா வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு, மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி அடித்தேனே. அப்படியே தோணுது. அப்படி எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. அடித்தா எந்த மைண்ட் ரிலாக்ஸ், யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கேட்குறது தேவை கிடையாது. நான் வாட்டுக்கு வருவேன், நீட்டாக அடிப்பேன், பசங்களோட 4 பசங்களோட சேர்ந்து அடிச்சுட்டு பேசாமல் வருவேன், சாப்பிடுவேன், பேசாமல் படுத்துருவேன். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு, ஏதாவது ஒன்று சினிமாவுக்கு போகலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சமான நபர் கூட பேசலாம், ஷேர் பண்ணலாம் உங்கள் பிரச்சனையை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட்னா வேலையில் போகலாம், இல்லை நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம், ஒரு பார்க்கு பீச்சுக்கு கூட போகலாம், ரிலாக்ஸுக்கு கோயிலுக்கு போகலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாமே. குடிக்க போய் என்ன கிடைக்குது? அதானே, அதில் போய் தெரியாமல் போய் விழுந்துட்டேனே. அந்த விழுந்ததுலேருந்து எந்திரிச்ச வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியுது. நம்ம போய் ஒரு சில நேரத்தில் கோவத்துலலாம் இடையிலலாம் தூக்கி இதெல்லாம் எதுக்குறா குடிக்கிறேன்னு தூக்கிலாம் எரிஞ்சிருக்கு. பாட்டில் தூக்கி எரிஞ்சிருக்கேன், வஞ்சிருக்காங்க. அந்த 150 ரூபாய்க்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? 12 மணி நேரம் 400 ரூபா நீ சம்பாதிக்கிற, 12 அது அரை நாள் சம்பளம் அசால்ட்டை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. குடிக்க பிடிக்கலன்னா எங்கள்கிட்ட கூட எதுக்குற தூக்கி எறிகிற, அவங்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துரு, எதுக்கு நீ தூக்கி எறிகிற, தூக்கிலாம் எரிஞ்சிருக்கேன். ஏன்னா வெறுத்து உடம்பு கெட்டது தானே, அந்த சாப்பாடை தூக்கி எறிஞ்ச மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சொட்டை விட மாட்டாங்க. ஒரு சொட்டை இந்த மூடியில் இருக்கிறத அந்த பாட்டில் இருக்கிறத தண்ணியை ஊற்றி அதே இங்கே மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஒரு சில பேர். சாப்பிட்றதுக்கு ஆர்டர்லாம் பண்ணுவோம், ஆனால் பசிக்காது, கொஞ்சோண்டு மேலே திங்க முடியாது. மத்தியானால காலைல போனவே மத்தியானம் சாப்பிட மாட்டேன், சாயங்காலத்துக்கு மேலே வீட்டுக்கு ஒரு 2-3 மணிக்கு வர்றது, நல்லா சாப்பிட்றது, திருப்பி 6 மணிக்கு மேலே போயிட்டு 10 உடம்பு என்னத்துக்காக